சின்ன வயசுலலாம் நெறைய கோயில்கள் பத்தின அழகழகான கதைகள வந்து பாட்டி சொல்லுவாங்க. அப்படி நெறைய அழகான கதைகள் நிறைஞ்ச தமிழ்நாட்டிலேயே இருக்கிற எல்லா அம்மன் கோயில்களுக்கும் தலைமையான ஒரு கோயிலாகவும், அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன், தங்கச்சி ரிலேஷன்ஷிப் இன்னுமே அழகா பியூட்டிஃபை பண்ற மாதிரி நெறைய கதைகள் நிறைந்த ஒரு கோவில் தான் இது. நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், சமயபுரம் தான். இந்த கோயில்ல நெறைய அழகான விஷயங்கள் இருக்கு. பட் அந்த எல்லா விஷயத்துக்கும் மத்தியிலும் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல பூச்சூடல் இல்ல பூச்சொரிதல் அப்படின்ற ஒரு விழா நடக்கும். இதுல என்ன ஸ்பெஷல்னா, அண்ணன் ஸ்ரீரங்கம் கிட்ட இருந்து தங்கை மாரியம்மனுக்கு வர பூ தான் முதல் பூக்கொடையா இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லா கோவில்கள்ல இருந்தும் பூ கொண்டு வருவாங்களாம். அண்ட் அதே மாரி இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்த கோவில்ல இருக்கிற மாதிரி இல்லாம, இங்க அம்மனோட விக்கிரகம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃபரெண்ட்டா மூலிகைகளால உருவான ஒரு விக்கிரகம்ன்றதுனால, இங்க அம்மனுக்கு அபிஷேகமே நடக்காதாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும், இல்ல நமக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்டின்னா, நம்ம வந்து வேண்டுதலுக்காக நெறைய விரதங்கள்லாம் எடுப்போம் கரெக்ட்டா? ஆனா, சமயபுரத்தில மட்டும் தான் அம்மன் மக்களுக்காக ஒரு நாள் விரதம் எடுப்பாங்க. இந்த மாரி நெறைய கதைகள நான் கேள்விப்பட்டேன். பட் ஒரு வீடியோல நான் சொல்ல முடியாது. மேபி நான் ஒரு லாங் வீடியோவா போடுறேன். ஸோ அப்படியே சூப்பரா எங்க ஊர்ல இருந்து காலையில வெள்ளனையே வந்து பஸ் புடிச்சு, பஸ்ஸுல அண்ணா கூட இளையராஜா பாட்டுக்கு வைப் பண்ணிக்கிட்டே டக்கு டக்கு அம்மன பார்த்துட்டு, சாமி கும்பிட்டு அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எஸ் தட்ஸ் ஆல்.